தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையில் இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் எசேக்கியேல் 34 அதிகாரம் 31 என் மேய்ச்சலின் ஆடுகளுமாகிய நீங்கள் நான் உங்கள் கர்த்தர் என்கிறார். ஆமென். பரிசுத்த வேதத்தில் அநேக இடங்களில் மேய்ப்பன் என்றும் அவர்களை குறித்தும் ஆடுகளை மேய்ப்பதை குறித்தும் என்று குறிப்பிட காரணம் என்ன? பரிசுத்த வேதத்தில் ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தல் வரை ஆடுகளை மேய்ப்பது குறித்து எழுதப்பட காரணம் என்ன? ஆதியாகமம் புஸ்தகம் 4 அதிகாரம் 2 ஆபேல் ஆடுகளை மேய்த்தான், அடுத்து யாக்கோபு தன் மாமன் ஆடுகளை மேய்த்தான் என்றும், யோசேப்பு 17 வயதில் தந்தையின் ஆடுகளை மேய்த்தான் என்றும், தாவீதும் ஆடுகளை மேய்த்தான் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மற்றும் ஆடுகளை குறித்து நாம் பார்க்கும் பொழுது நீதிமொழிகள் 30 அதிகாரம் 29 முதல் 31 வரை வாசிக்கும் பொழுது வினோத நடை கொண்ட வெள்ளாட்டு கடா என்று உள்ளது. ஆடுகள் வயல்வெளி, காடுகள் மற்றும் வீடுகளிலும் வளர்க்கப்படுகிறது. ஆடுகள் தங்கள் சாப்பிட்ட சாப்பாடுகளை அசை போடும், ஆனால் உடனே எல்லா சத்துக்களும் கிடைத்து இரத்தம் உடனே சுரக்கப்பட்டு பால் உடனே கிடைக்கிறது. ஆடு அசை போடாவிட்டால் மருந்து மாத்திரை போட்டு அவை வயிற்றுக்குள் கிடைக்காது. உடனே அதற்காக அவர்கள் செரிமானமாகாத ஆடுகளை மருந்து மாத்திரை கொடுத்து சரி செய்வார்கள் ஆடுகளை மேய்ப்பவர்கள். மற்றும் யோவான் 10 அதிகாரம் 11 நானே நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான் என்று பரிசுத்த வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது. ஜீவ அப்பமாகிய கிறிஸ்துவின் திருவசனத்தை வாசிக்காமல் நீங்கள் கற்றுக்கொண்ட வேத வசனங்களை விசுவாசத்தோடு மறுபடி தியானிக்கும்போது உங்கள் வாயினால் வசனத்தை அறிக்கையிட்டு உங்கள் இருதய பலகைகளில் எழுதி வைத்து கொள்ளுங்கள். பரிசுத்த வேதத்தில் அநேக மேய்ப்பர்களை குறித்தும் ஆடுகளை குறித்தும் அதன் தன்மைகளை குறித்தும் நாம் பார்க்கலாம். 19 சங்கீதம் 17 கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிறதும் பேதைகளை ஞானிகளாக்கவும் மாற்றுகிறது. ஆமேன். God bless you.